ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா MT-15. இந்த வண்டிக்கு வந்து பிராஸ் செயின் கிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிராஸ் செயின் கிட்ல வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ்லயே வருமா? இல்ல நம்ம வந்து மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லையா? இல்ல செயின் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வருமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கு. அதுல வந்து சில இதுக்கு நம்ம வந்து இப்போ ஆன்சர் பண்ண போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் செயின். இந்த மாதிரி நார்மல் செயின் வந்து மழையில நனைஞ்சது அப்படின்னா நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி துரு ஏறும். இந்த மாதிரி துரு ஏறாம இருக்கிறதுக்கு வந்து இதுல வந்து ஒரு பிராஸ் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. பிராஸ் கோட்டிங் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராஸ் கேட்டீங்கன்னா கிடையாது, பிராஸ் கோட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி பிராஸ் கோட்டிங் கொடுக்கறதுனால அந்த மாதிரி துருவேற பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் லைஃப். மற்றபடி வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மற்றபடி ரொம்ப பெருசாலாம் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க நார்மல் செயினையும் பிராஸ் செயினையும் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் துருவேறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனால தான் வந்து பிராஸ் கிட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டா தெரியும் உங்களுக்கு. மற்றபடி மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க கம்பல்சரி வந்து நார்மல் செயின் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இதை வந்து கண்டிப்பா